பரமபிதாவானவர் அருள் செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதய வாசலுக்கு மிக பணிவுடன் வாசிக்கிறேன். ஆமாம், வாசிக்கிறோம். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே பரிவுடைய மனித குலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரே. பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடம் ஞான முத்து வேதம் மனித வாழ்க்கையின் சொத்து. முதல் கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே இறைவன் என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அனைவருக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலம் என்னும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விலகிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் வாழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலருண்டு. இது தெரிந்து நடக்காமல் தேவநாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலனும் சிந்தனை செய்திடுகின்றே. இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேலையிலே அன்னக்கழிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவன் வழிபடு ஞாயிற்று கிழமையிலே. நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண் போல் காப்பது அறிவுடைமை. மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது. தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. இழி தொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டுமின்றி போகும் தன்னாலே. இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஏழாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பெருக்கூட்டம் மறக்க கூடாது. கற்பை விலையாகும் பொருளாக நினைக்க கூடாது. தவறான வழியில் ஆண் பெண் நடக்க கூடாது. கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார்.
அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்க கூடாது. கொடிய களவு தொழில செய்து வாழ நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்ன பொன்வழியை மறக்க கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 9ஆம் கட்டளை, பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. கண்ணீருக்க தாய்க்க வரும் பழக்கம் கூடாது, பிறகு கவலையாகும் கோணல் வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 10வது கட்டளை, பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. மனிதன் பிறந்து அழிந்த